ஸோ ஆரோக்கியம்னா என்ன அப்படின்னு ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தீங்களா? ஆரோக்கியம் அப்படிங்கிறது, ஹலோ நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். அப்ப அதோட முடிஞ்சதா ஆரோக்கியம்? இல்லையா? இல்ல இன்னும் நிறைய இருக்கு. உங்க உடம்புல என்ன, உங்க உடம்பு நல்லா இருக்கா அப்படின்னு. ஓகே, உடம்பு நல்லா இருக்கு. அப்ப அதோட முடிஞ்சதா ஆரோக்கியம்? பாடி இஸ் ஃபைன், ஹெல்த் இஸ் ஃபைன், பிசிக்கலி வி ஆர் ஃபைன். நல்லா பார்க்க முடியுது, நல்லா பேச முடியுது, நல்லா நடக்க முடியுது, நல்லா எல்லா வேலைகளும் செய்ய முடியுது. நான் ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னு நம்ம நினைச்சிடலாமா? ஏன்னா ரொம்பலாம் ஒன்றும் மாத்திரை சாப்பிடல, நான் ரொம்பலாம் ஒன்றும் டாக்டர்கிட்ட போகல, நான் நல்லா தான் இருக்கேன், ஐம் பர்ஃபெக்ட்லி ஃபைன். இது மாதிரி எத்தனையோ பேர் சொல்றவங்க இருக்காங்க இல்லையா? நான் எந்த மாத்திரைகளும் சாப்பிடல, நான் ரெகுலரா யோகா பண்றேன், நான் ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றேன், ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஃபைன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ நம்ம கேட்டா, ஆனாலும் சின்ன சின்ன உபாதைகள் அவங்க வாழ்க்கையில இருக்கும். அப்ப என்ன அப்படின்னு பார்த்தா, ஆரோக்கியம் என்பது என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் டீப்பா நம்ம பார்க்கும்போது, யுனைடெட் நேஷன்ஸ் சொல்றாங்க, ஆரோக்கியம் என்பது முழுமையான உடல், மனம், சமூகம் மற்றும் ஆன்மீக நல்வாழ்வின் நிலை அப்படின்னு யுனைடெட் நேஷன்ஸ் சொல்றாங்க. நோய் அல்லாதது மட்டும் அல்ல. ஸோ நம்ம உடம்புல நோய் இல்லை அப்படின்னா மட்டும் நம்ம ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதுக்கு மேல நம்மளுக்கு ஒரு ஹோலிஸ்டிக்கா எல்லாமே நல்லா இருக்கணும்,